என்னடா இன்னைக்கு வயலுக்கு போகல என்ன உக்காந்துருக்க? போகணுமா? எல்லாரும் இன்னைக்கு 11 மணிக்கு அப்புறம் தான் வருவேன்ட்டாக. கோயில் திருவிழா ஆரம்பிச்சிருக்குல்ல, கோயில்ல போய் எல்லாரும் சாமி பார்த்துட்டு 11 மணி போலதான் வருவேன் தம்பி அப்படின்ட்டாக. சரி, ஊருக்கு முன்னாடி அங்கே போயிருந்து என்ன செய்ய, அதான் நான் லேட்டா போலான்ட்டு. ஆமா, என்னம்மா நிறைய பூ கட்டிட்டு இருக்கீங்க? டேய், திருவிழா ஆரம்பிச்சிட்டுல, அதான் அந்த பூக்கடையில அன்னைக்கே சொல்லி வச்சேன். நம்ம சும்மா தானே பூ கட்டி கொடுத்தா அதுல டெய்லி 30-40 ரூபா கிடைச்சா வேண்டாம்னா இருக்கு. சொன்னோம்ல, அதான் இப்ப ஊர் திருவிழா ஆரம்பிச்சிச்சு. பூ நிறைய இருக்குக்கா, கட்டி தருவீங்களா? 50 ரூபானாலும் தர்றேன்னா. சரி, அதுக்கு என்ன, கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டுதான். வீட்லயே சும்மா இருக்கிறதுக்கு ஒரு கைத்தொழில் பார்த்தா நம்ம கை செலவுக்கு ஆகும்லடா. இந்த 50 ரூபாய வாங்கித்தான் நீங்க கை செலவுக்கு வச்சுக்கிட போறீங்களாக்கும். போவாங்கம்மா, நீங்க இப்படி எல்லாம் இருந்து மணிக்கூர் கணக்குல கட்டி கொடுத்து வெறும் 50 ரூபா தான் கிடைக்கும். இதுக்கு எதுக்கு கட்டி கொடுப்பானே? உங்களுக்கு 50 ரூபா தானே, தினம் 100 ரூபாயாட்டு நான் கையில கொடுக்கேன். முதல்ல இந்த வேலையெல்லாம் விடுங்க. உங்களுக்கு வயசு போயிட்டு இருக்கு, சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. 2 மரமா வந்தாச்சு, இன்னும் நீங்க அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லிட்டு கிடக்கிய. டேய், 2 மருமக வந்தா என்னடா, அடுத்த என் பேர பிள்ளைய வரும். அதுக்கு நான் எதுவும் சேர்க்க வேணாம். வேற நாளைக்கு வந்து என்கிட்ட கேட்கும், என் பாட்டி நீ எனக்கு என்ன சேர்த்து வச்ச அப்படின்ட்டு கேட்கும். என்ன சொல்ல? அதான், ஏதாவது சும்மா இருக்க நேரம் வீட்டுல இருந்தாண்டா பார்க்க போறோம். நம்ம என்ன பேக்கையும் போட்டுட்டு வேலைக்கு போறோம்? வீட்டுல இருந்து நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும்டா. மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன், உங்க அப்பாவுக்கு பிடிக்கல விட்டுட்டேன். மாட்டையும் கொடுங்காரு, அதை கொடுக்க முடியுமா என்ன? நமக்கு ஒரு காலத்துல சாப்பாடு போட்டதே இந்த மாடுதான். அதனால அதை கொடுக்க மாட்டேன்ட்டேன். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பாத்துக்கிடுவோம் அப்படின்ட்டுதான். அம்மா, அப்பா எதுவும் சொல்லுச்சா? அப்பாட்ட கேட்டியாம்மா? நேற்று சொல்லியிருந்தேன்ல மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்டை பத்தி. சரின்னு போன்ல கேட்டாரு. நான் அப்பாட்ட பதில் கேட்காம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதான் கேட்டியாம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அங்க வைக்கணும்ட்டு. எல்லாமே பொண்ணையும் இருக்காளா, எனக்கு பயம் இல்ல. கேட்டு சொல்லுவியாம்மா? ஏய் சரவணா, உங்க அப்பாட்ட நீ கேக்குறதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம்? கேட்க வேண்டியதுதானே. அவர் கையில காசு இருந்தா செஞ்சு கொடுக்க போறாரு, இல்ல அப்புறம் பாப்போம்ங்க போறாரு. நான் எதுவும் கேட்டுக்கல, அவரும் சொல்லலடா. இந்த ரூம்ல தான் இருக்காரு, இப்ப வந்தாலும் வருவாரு. கேட்டு சொல்லுதேன் என்ன. இல்லம்மா, நான் எதுவும் பாதி காசு சேர்த்து வச்சுட்டு அப்பாட்ட, அப்பா நான் பாதி காசு சேர்த்து வச்சிருக்கேன், நீங்க மீதியை போட்டு எனக்கு இந்த கடையை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அதிகாரமா கேட்கலாம். என் கையில தான் காசே இல்லையம்மா. நான் எங்கிட்ட அப்பாட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாவம் இல்ல, அவரை கஷ்டப்படுத்துன மாதிரி தோணுது. அதாம்மா. என்ன சரவணா, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் போட்டியெல்லாம் இருக்குதான், பிரைஸ் கொடுக்குறது என்ன கூப்பிட்டாங்க. நீங்க வா, போயிட்டு வருவோம் என்ன, 2 பேரும் சேர்ந்து. இன்னைக்கா? நாளைக்கு இல்ல, எப்ப முனந்திரல எல்லாம் வைப்பாங்க பரிசு கொடுக்குது. ஓ, இன்னைக்கு போட்டி வச்சிருக்காங்க, நாளைக்குதான் பரிசு கொடுப்பாங்களா இருக்கும். என்னங்க, நம்ம சரவணன் அது உங்கள்ட்ட ஒரு கடையை பத்தி சொல்லியிருந்தோம்ல, அதை பத்தி எதுவும் விசாரிச்சீங்களா? என்ன ஏதுன்னு விவரம் தெரியுமா? ஆமா, விசாரிச்சேம்மா. தெரிஞ்ச ஒரு 2-3 விசாரிச்சேன். விசாரிச்ச வரைக்கும் நல்ல இடம்யா, வாங்குப்பா நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. என்ன அமௌண்ட் தான் பார்த்து 50 58 லட்சத்துக்கிட்ட கேட்கலாம். பேசினா 55க்கு இது பண்ணலாம் அப்படிங்காங்க. 55 லட்சம்னா என்கிட்ட கிடையாது, 30 லட்சம் தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன். மீதிக்கு எங்க போகணும்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். லோனு போட்டாலும் மாசம் மாசம் கட்டணும்ல. அப்பா, நான் கட்டிக்கிருக்கேன்ப்பா. அதை பத்தி இங்க பாக்கீங்க. 30 லட்சத்தை கொடுத்தோன்னு 25 லட்சம் இல்ல 30 லட்சத்துக்கு போட்டா கூட நான் மாசம் கட்டிடுவேன்ப்பா. அதெல்லாம் சரியா? அப்படி இல்லடா, அதுவும் யோசிச்சேன். கடை எடுத்த உடனே என்ன மலமலன்னு கொட்டவா போகுது, பைய தான் பிக்கப் ஆகும் எந்த ஒரு கடையும். இப்போ நம்ம டிராவல்ஸ் எடுத்துக்கோ, ஆரம்பத்துல 1-2 கஸ்டமர் வரதே பெரிய விஷயமா இருந்தது. இப்ப பாரு எல்லாரும் வராங்கல்ல, அது மாதிரி எடுத்தோடனே வச்சா எப்படி நீ கட்டிக்கிடுவ, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னங்க, ஒரு 3-4 மாசம் நீங்க கட்டுங்க, அதுக்கப்புறம் சரவணா கட்டிட்டு போறான். என்னடா? அப்பா, லோன் போடணும்னு எந்த அவசியம் இல்லப்பா. சேகரன்னு நானும் பாதி பாதி நடத்தலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப பாதி பாதினா கூட நீங்க 30 லட்சம் வச்சிருக்கீல்ல, ஆளுக்கு 25 போட்டா கூட போதுமே. என்னப்பா? இங்க பாரு சரவணா, இந்த ஷேர் பண்ணி செய்யுது அப்படிலாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. நமக்குன்னு இல்ல, எங்கிட்டுமே செட் ஆகாது. ஆரம்பத்துல நல்லபடியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து நீ பெருசா நான் பெருசான்ட்டு பிரச்சனை தான். அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒத்துமை இல்ல ஒரு கடை நடத்துதுல, அதுல எங்கிட்டு போட்டு அதெல்லாம் சரிப்படாதுப்பா. எம்பிட்டு கடை ஆனாலும் பரவாயில்ல, நீ ஆசைப்பட்ட இல்ல, நான் செஞ்சு கொடுக்குறேன். லோன் முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைச்சா நீ மாசம் ஒரு கெட்டிக்கு பாரு சரியா? சேகர்கிட்ட சொல்லிடு எங்க அப்பா எனக்கு எடுத்துறாரு அப்படின்ட்டு என்ன. ஐயா, ஜாலியா இருக்கு எனக்கு. ஊரே திருவிழா குழந்தையா. அப்பப்பா, கம்பெனிக்கு தான் இல்ல, துளசி அக்கா குழந்தை இருக்காங்க, இல்லாட்டா அவங்க நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. இந்த குமாரிகளுக்கு அங்க போயிடுச்சு, ஆளாளவு என்னமா கம்பெனிக்கு தான் ஆள் இல்ல.
ஏய் பொன்னி, என்னடி எப்படி இருக்க? இந்த ஊர்ல தான் இருக்கியா என்ன? பார்க்கவே முடியல. முன்னாடி எல்லாம் ஃப்ரெண்டு அடிக்கடி வருவ. இப்ப 2 தடவை தாண்டி தான் இருக்க. பார்க்க வர முடியல என்ன? நல்ல வேலை நீயாவது வந்திய. எனக்கு கம்பெனிக்கு யாருமே இல்லடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயாவது வந்த, ரொம்ப சந்தோஷம்டி. ஆமா, ஒரு ஊர்ல இருந்துட்டு தான் பார்க்க முடியல, என்ன செய்ய. சரி, நான் தான் வரல, நீயாவது வந்து பார்க்கலாம்ல. நானும் அதே 2 தூரம் தள்ளிதனமா இருக்கேன். அடியே, நீ கூட்டு குடும்பமா இருக்க. நான் உன்னை வந்து பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்ன நினைப்பாக? வேலை செஞ்சுட்டு இருக்க பிள்ளைய சும்மா இருந்து ஊரும்பு பேசி கிடக்குற அப்படி இப்படின்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க. அதான் நான் வரல. ஆனா நீ எங்க வீட்டுக்கு வரலாம்ல? எங்க வீட்டுல வசதி யாரு இருக்காக? நல்லாத்தான் பேசுற. வர முடியலடி, என்ன செய்ய. பக்கத்து தெருல இருந்தாலும் வீட்டுல 1000 சோழி. அதான். சரி சரி, ஊர் திருவிழா ஊரே கலக்கிட்டது. இன்னைல இருந்து டான்ஸ் அது இது எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி பாட்டு கச்சேரிலாம் இருக்குடி. இந்த படத்துல இருந்தாலும் எல்லாமே பாட்டு பாட வராங்க. சூப்பர் சிங்கர் இருந்து கூட எல்லாமே வராங்க போல இருக்க. நாளைக்கெல்லாம் நல்லா இருக்கும். சீக்கிரமே கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்து சரியா? நானும் 2 பேரும் சேர்ந்து கோயில் திருவிழா பார்க்க போலாம். வராம இருந்தாடி. இன்னைக்கு நைட்டா பாட்டு கச்சேரியா? நானும் வரேன்டி, நம்ம 2 சேர்ந்து பாட்டு கச்சேரி பார்க்க போமா? மாமா எதுவும் சொல்லுமே. சரி, என் அத்தனை கூட்டிட்டு வரேன், நீ வா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் பாட்டு கச்சேரி பார்த்துட்டு கிளம்பிடலாம். நாளைக்கு திருவிழாக்கு அக்காவும் வருவாங்கன்னு நினைக்கேன். நீ கிளம்பி, நான் போன் போடுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து திருவிழா பார்த்துட்டு வந்துடலாம். சரிடி, நாளைக்கு நம்ம ஊரே கலக்கட்ட போகுது. என்ன, எங்க வீட்டுலதான் யாரும் இல்ல. போன வருஷம் திருவிழாக்கு ஞாபகம் இருக்குதா உனக்கு? எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் யாரும் வரல. டியூட்டி முடிஞ்சது. மகாக்கு கால் பண்ணி பாப்போமா? போனே பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலே. சரி, போன் பண்ணி பேசலாம். இல்ல ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல. முதல்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நைட்னாலும் பேசிக்கலாம் அவள்கிட்ட. என்ன புது நம்பர்ல இருந்து வந்திருக்கு? யாரா இருக்கும்? அப்பா நல்லா இருக்கீங்களா? என்னதான் தெரியலையா? நான் தான் ரம்யா. ரம்யாவா? அத்தானா? இது யாரு? புது அத்தா? ஹலோ, யாருமா நீங்க? ஷோ, என்னதான் என்ன தெரியல உங்களுக்கு? நான் தான் மகா அக்காவோட தங்கச்சி ரம்யா. நான் தான் உங்களுக்கு பேசினேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கணும் கூட சொன்னேன். ஞாபகம் வரலையேனோ? ஓ, நீயாமா? சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஸ்டடிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? திடீர்னு போன் பண்ணிருக்க. ஏன் நம்பர் இப்படி ஒண்ணு கிடைச்சு? ஆமா, இதெல்லாம் பெரிய விஷயம். நேர்ல வாங்க சொல்றேன். அத்தா, நாங்க பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏற நிக்கிறேன். இங்க கஞ்சாறு பசங்க எனக்கு கிண்டல் பண்ணிட்டே நிக்கிறாங்க. கொஞ்சம் வாங்கத்தா. ரம்யா, இப்ப எங்க நிக்கிற? அக்கா, உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3வது ஸ்டாப்ல பஸ் ஏறும்ல, அங்க நிக்கிறேன். கொஞ்சம் வாங்கத்தான் சீக்கிரம். இதோ வர்றேம்மா. இந்த பொண்ணு நல்ல லட்டு மாதிரி இருக்குல்ல? பார்க்கவே சூப்பரா இருக்கா. உன் பேரே தெரியாது, அதை கூப்பிட முடியாது, பேர் தெரியாம இருக்கிறது வேண்டாம் உனக்கு நல்லது. என் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, அதுக்கப்புறம் நடக்கதே வேற. மூஞ்ச பேரு மூஞ்ச மூஞ்சையும் முகர கட்டைகளையும். இது பஸ் ஸ்டாப்பா இல்ல ஜென்ஸ் வெயிட்டிங் ஹாலான்னு தெரியல. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு இன்னுள் என்று சொல்கின்றது. டேய், உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும்? நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்ல? சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருந்துக்கிட வேண்டியது. போற வர பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண கொழுப்பு. உங்களை வீட்டுல போய் விட்டுருக்காங்கல்ல, அவங்கள சொல்லணும். தோ பாருடா, மகாலட்சுமி கோவப்படுறா. டேய், அந்த பொண்ணு ஒண்ணும் சொல்லாதடா. கோவப்படும்போது கூட என்ன அழகா இருக்கா. அந்த பொண்ணுக்கு பிளஸ் பாயிண்டே அந்த கண்ணத்துல அந்த ரோஸ் கலர் தான். கோவப்படும்போது பாரு, முகமே சிவந்துருது. ஓ பாட்டி, நல்ல பாட்டி தான். டேய் மாப்பிள்ள, கொஞ்சம் வந்து போன் வச்சுட்டு பத்தியா? யாரோ தெரிஞ்சாலும் வர சொல்லிட்டு போல இருக்க. கொஞ்சம் நேரம் பாப்போம், இல்ல கிளம்பிடுவோம். அத்தான், இந்த இருக்குல்ல, இதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஏறலான்னு பார்த்தா இதே தொல்லை தாங்க முடியல. என்னன்னு கேளுங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வெட்டிங்கிறதே இல்லையா? பஸ் ஸ்டாப்ல பொண்ணுங்க பஸ் ஏறதுக்கு தான் பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க. உங்களை மாதிரி காலி பசங்க உட்காந்து கிண்டல் பண்றதுக்கு இல்ல. அடேங்கப்பா, எங்களுக்கு தெரியாத. இவ்வளவு நாளா நாங்க இந்த பஸ் ஸ்டாப் எங்களுக்கு கட்டியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பெரிய ஹீரோ சொல்ல வந்துட்டாரு. நாங்க வருஷ கணக்கா இங்கதான் இருக்கோம். திடீர்னு வந்து நீங்க ஒன்னும் ஹீரோ ஆக வேண்டாம். பாத்தீங்களா, உங்கள்கிட்ட எவ்வளவு வாய் பேசுறான். சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். சில ஜென்மங்க இப்படிதான், சொன்னா புரியாது. இதுல ஹேண்டில் பண்றது வேற விதம். ரம்யா, அந்த போன் எடு, நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணு. இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்க அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். இப்போ ஒரே நிமிஷத்துல வந்து இவங்கள எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு மட்டும் பாரு.
ரம்யா, போலீஸ்காரங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போட்டு நம்ம போய் ஒரு EFTC கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வெளியே வர கொஞ்சம் வருஷம் ஆகும். இதுகளெல்லாம் இப்படி உள்ள தள்ளினாதான் புத்தி வரும். சார் 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 எங்களை மன்னிச்சிருங்க சார். சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணோம், டைம் பாஸ் தான் சார். சும்மா கிளியர் பண்ணோம், அதோட நீங்க பண்ணிடுவோம் சார். வேற எக்ஸ்ட்ரீமா எதுவும் போக மாட்டோம். இந்த ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் கிளம்பிடுவோம் சார். பத்தியா ரம்யா, சிலது இருக்கு, போலீஸ் சொன்னாதான் புத்தி வரும். வா, என்னமா பேசுக. தேங்க்ஸ் தான். இப்படி ஒரு அத்தான் தேவைதான். எல்லாரும் ஓடிட்டானுங்க. அதான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்பேன், நடக்கவே செய்யாது. காலேஜ் ஸ்டடீஸ்னால பேச முடியல. பாருங்க, இப்படிதான் மீட் பண்ணணும்னு இருக்கு. அத்தான், உங்க நம்பர் எப்படி எடுத்தீங்கன்னா கேட்டீங்க. உங்க நம்பர் எப்படி எடுத்தேன்னா, எங்க அக்கா எந்த ஒரு மாப்பிளையும் பார்க்க வராங்கன்னா வேண்டாம் நான் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவா. ஆனா நீங்க வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா கேட்டது கூட ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, ஏதோ ஆப்ஷன்ல வச்ச மாதிரி இருந்தா. அப்புறம் 2 நாளா அவளை கொஞ்சம் நோட் பண்ணதுல தெரிஞ்சு அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு. அதான் அவளுக்கே தெரியாம அவ மொபைல்ல உங்க நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி. சரி வா, வீட்டுக்கு தானே டிராப் பண்றேன். இல்லத்தா, வேண்டாம். பஸ் இப்ப வந்துரும். எனக்காக நீங்க இன்னும் 1 மணிக்கு உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும். எதுக்கு? பஸ் இப்ப வந்துரும், 10 நிமிஷத்துல நான் பஸ்லயே போய்க்கிறேன். சரி ரம்யா, பார்த்து சேஃபா போ. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே, வர்றேன். யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ச்சே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஒரு பொண்ணோட லைஃப வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஸ்பாயில் பண்ணிட்டோமே. என் மனசுக்குள்ள குத்த உணர்வு என்ன ஃபுல்லா குத்திட்டு இருக்கு. மாமா வேற ஊர்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. என்னன்னு பேச? எதுக்கு இப்ப நமக்கு அவர் ஃபோன் பண்றாரு? ஷோ, நாளைக்கு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தா கூட அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ரெண்டு அக்காவும் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. நம்ம அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனா அவங்க நம்மள இன்னும் தப்பால நினைப்பாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் கடவுளே? ஐயோ, கீழே இருந்ததான் அவன் முகத்தை பார்த்தா ஒரு குத்த உணர்வா இருக்கு, ஒரு கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிதான் மேல வந்தோம். மேலேயே வந்துட்டாலாம். சரி, தூண மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். தூங்கிட்டாரு. சாப்பிடல. ஏன் அவ்வளவு கோபம் இருக்கு? சாப்பாட்டு மேல அப்படி என்னதான் கோபம்? இவரை விடக்கூடாது சாப்பிடாம. விக்ரம், 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 எந்திரிங்க விக்ரம், விக்ரம். என்ன குமாரி, ஏன் தூங்க விட மாட்டியா? இல்ல விக்ரம், சாப்பிடல. நீங்க மத்தியானமே உங்களுக்காக அத்தை ஆசையா சமைச்சிட்டு இருந்தாங்க. என் மேல உள்ள கோவத்துல சாப்பிடாம வந்துட்டீங்க. சாப்பிடாம இருக்க கூடாது விக்ரம், சாப்பிடுங்க. எந்திரிங்க முதல்ல. விக்ரம், உங்களுக்கு என் மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியல. நீங்க கோவப்படுற விதத்துல நான் நடந்துக்கல. ஆனாலும் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. இன்னைக்கு காலையில இருந்தே நீங்க நீங்களா இல்ல. என்ன பார்க்க கூடாதுன்னு அவாய்ட் பண்றது தெரியுது. இருந்தாலும் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல விக்ரம். விக்ரம், நீங்க எது மேலும் கோவப்படுங்க. சாப்பாட்டு மேல எப்பவுமே கோவப்படக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. என்ன கோவமா இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு உங்க கோவத்தை கண்டினியூ பண்ணுங்க. இல்லங்க, சாப்பிடுங்க முதல்ல. அப்புறம் என் மேல எதுக்கு கோவமா இருக்கீங்கன்னு தெரியல. சொன்னா என் மேல எதுவும் தப்பு இருந்தா நான் திருத்திக்கிடுவோம்ல, அதான் விக்ரம் கேக்குறேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு கோயில் திருவிழா, 3வது திருவிழா. அப்பா உங்களுக்கு போன் போட்டாரா? நீங்க எடுக்கவே இல்லையா? எனக்கு போன் போட்டு எல்லாரும் கூப்பிட்டாங்க. நாளைக்கு போயிட்டு ராத்திரிக்குள்ள வந்துடலாமா விக்ரம்? வர்றீங்களா? திருவிழா ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ, சாப்பிட கூப்பிடல, திருவிழாக்கு போவோமா என்ன? என் அப்பா போன் போட்டு நீ ஏன் எடுக்கலன்னு கேட்கறதுக்கு வந்துட்ட. அப்படி சொல்லு. உங்க அப்பா போன் போட்டோன்னு எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. உனக்கு திருவிழா நீ போயிட்டு வா. நான்லாம் ஒண்ணு வரல. வேஸ்டா ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆகும். உன் மேல கோபப்படுறதுக்கு நான் யாரு? சரி விக்ரம், நீங்க வர வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் கஷ்டம்? சரி, சாப்பிடுங்க. இந்த பாரு பூமாரி, சும்மா எதையாவது பேசி பேசி என்ன கடுப்பாக்காத. தயவு செஞ்சு போ. எனக்கு பசிச்சுன்னா சாப்பிட தெரியும், சரியா? நீ போ. அட, சாப்பிடுங்க. என்னங்க, சாப்பிடுங்க விக்ரம், வாயை தொடங்க. உங்களை சாப்பிடாம நான் இன்னைக்கு விட போறது இல்ல. சாப்பிடுங்க. சாரி பூமாரி, இவ்வளவு அன்பா இருக்கிற உன்ன நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேன்ல. சாரி சாரி பூமாரி. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னா எல்லாம் உன் நல்லதுதான். இன்னும் இங்க இருக்கிறது 10 நாள். நாங்க எல்லாருமே உன்னை நல்ல சந்தோஷமா கவனிச்சோம். உனக்கு இங்க இருந்து போனாலும் அங்க போய் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருப்ப. அதான் உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்த மாதிரி பேசினா அங்க ஒருத்தன் இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு வீடு வந்து சேர்ந்தப்பா அப்படின்னா சொல்லுவில்ல. அதுக்காகத்தான் உன்னை கோவப்படுறேன். புரிஞ்சுக்க பூமாரி. சாரி, ஐ எம் வெரி சாரி. அட, வாயை தொடங்கண்ணா.
சின்ன பிள்ளையாட்டம் சாப்பிடறதுக்கு அடம் பிடிக்கிறதுக்கு. எங்க ஊர்ல எல்லாம் போய் சாப்பிடலன்னு வைங்களேன், இந்த மாதிரி கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அந்த தட்டை எடுத்து குறுக்கல 4 அடி போடுவாங்க. தன்னால சாப்பிட உட்காந்துருவோம் பாருங்க. சார பார்வை உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவும் தாவும் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன்.